முதல் பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இரண்டாவது பகுதியும் பாருங்கள். எங்களுடைய முகவரி மிராக்கிள் ஜீசஸ் சர்ச் ட்ரஸ்ட், அய்யலூர், திண்டுக்கல் மாவட்டம். மிராக்கிள் ஜீசஸ் சர்ச் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலில் பாருங்கள். இயேசு கிறிஸ்து சீசருக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த இடம் இந்த இடம். இப்பொழுதும் நாம் அந்த இயேசு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த இடத்துல தான் இருக்கிறோம். அந்த இடத்துல அடியான் பேசிக் கொண்டிருந்தேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் அதே இடம்தான். இயேசு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த இடம்தான். அந்த பகுதியில் தான் நாம் நின்று கொண்டே இருக்கிறோம். அந்த சுவர்களில் பாருங்கள், பரலோக ஜெபம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆலயத்தையும் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து அங்கே தான் நின்று கொண்டே இருக்கிறோம். இது கெத்செமனே தோட்டத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. கீழே வந்தோம்னா கெத்செமனே தோட்டம் வந்துடும். அந்த இயேசு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த இடத்துல பன்னாட்டு மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அந்த இடத்துல தான் இருக்கிறேன். இப்போ பார்க்குற ஒரு பாறை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இயேசு கிறிஸ்து முழுவதும் ஜெபித்தார். முழங்காலில் நின்று ஜெபித்தார், முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார் என்றெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா. இந்த இடத்துல தான் அவர் அப்படி ஜெபித்தார் என்று நம்பப்படுகிறது. அந்த இதுக்கு மொத்தத்தில் ஒளியமொழியினுடைய சரிவில் தான் நாம் இருக்கிறோம். மேலேருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த இடம், இயேசு தனிமையாக ஜெபித்த இடம், அந்த இடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போதுமானவர். இப்பொழுதும் நாம் அந்த ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த இடத்துல தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே நாம் இறங்கி வரப்போகிறோம். அடுத்த இடங்களையும் நாம் பார்க்க போகிறோம். என்னோட வந்த நண்பர்கள் அங்குமிங்கும் சுற்றி காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த இடத்திலேயே தான் இருக்கிறோம். பாருங்கள், பல மொழிகளிலே இந்த ஜெபங்கள் சுவர்களிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. லத்தீனில் பரலோக ஜெபம், லத்தீன் மொழியில் நம்ம அதை பார்க்குறோம். இப்போ பார்க்குற இடம் வந்து கொஞ்சம் கீழே. இப்போ கெத்செமனே தோட்டத்தை நோக்கி கீழே இறங்கி கொண்டிருக்கிறோம். கெத்செமனே தோட்டத்துக்கு வரப்போகிறோம். இப்போ பாருங்கள், கெத்செமனே தோட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒலிவ மலையில் இருந்து கிழக்கு இருக்கிற ஒலிவ மலையிலிருந்து மேற்கு இருக்கிற எருசலேம் நகரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எருசலேம் நகரத்தினுடைய மத்தியிலே ஒரு கோல்டு கலரில் ஒரு கோபுரம் இருக்கிறது. அதை யூதர்கள் டெம்பிள் மவுண்ட் என்று அழைப்பார்கள், யூதர்கள் அல் அக்ஸா மசூதி என்று அழைப்பார்கள். இப்போ எருசலேமுக்கு அடையாளமே இந்த மசூதி தான் அடையாளமாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் வந்து தேவனுடைய ஆலயம், சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்திருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கிறது பூரா யூதர்களுடைய கல்லறைகள், ஜூஸ் பீப்புள் செமெட்ரி என்று சொல்வார்கள். இது பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் ஒளிமலை அடிவாரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா மேசியா வரும்போது எங்களை அழைத்து செல்வார்கள் நம்பிக்கையோடு இதை செய்திருக்கிறார்கள். அங்கே பார்க்கிறதெல்லாம் யூத மக்களுடைய கல்லறைகள், செமெட்ரி என்று சொல்லுவார்கள். இந்த சிறு சிறு பெட்டிகளை போல இருக்கு பாருங்கள். அதெல்லாம் இப்போ பாருங்கள், இப்போ பார்க்குற ஆலயம் வந்து என்ன தெரியுமா, இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத ஆலயம், சர்ச் ஆஃப் ஃப்ளைவிட் என்று சொல்வார்கள். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இயேசு ஒலிவமலை அடிவாரத்தில் நின்று எருசலேமை பார்த்து ஒரு அழுத இடம், கண்ணீர் விட்டு ஜெபித்த இடம். இதுக்கு பேர் சர்ச் ஆஃப் ஃப்ளைவிட் என்று சொல்வார்கள். இயேசு கண்ணீர் விட்டு ஜெபித்த, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு ஜெபித்த இடம் இந்த இடம்தான். இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண இடம் இந்த இடம்தான். அங்கேருந்து மேற்கே இருக்கிற எருசலேமை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கோல்டன் டவர், டாம் ஆஃப் தி ராக். கீழே பார்த்தீங்கன்னா எருசலேமுடைய சுவர்கள்லாம் தெரியுது. எருசலேமுடைய சுவர் தெரியுது. எருசலேமுடைய சுவர்லாம் நமக்கு தெரியுது. இங்கேருந்து பார்த்தோம்னா ஒளிவமலையிலேருந்து தான் நம்ம எருசலேமை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அதான் சாலமோன் கட்டின ஆலயம்.
அந்த இடத்துல கூட ஒளியமலை அடிவாரத்தில் அடியான் நின்று கொண்டிருக்கிறேன். அருளப்பன் என்ற அருள். ஒளியமலையினுடைய அடிவாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து எருசலேமுக்கு அழுது ஜெபித்த ஒரு இடம். நீங்கள் என்னுடைய போட்டா பார்க்கலாம். அங்கே ஒரு அழகான முட்செடினால் செய்யப்பட்ட ஒரு செடி அங்கே இருக்கிறது. அது அழகுக்கு ஆகிட்டு அங்கே பார்க்குற பாருங்கள், கோல்டு கலரில் நம்ம பெரிய வெங்காயம் கணக்கில் இருக்குது. அது என்னன்னா மகதலேனா மரியானுடைய கல்லறை. மகதலேனா மரியாளுடைய அந்த மகதலேனா டூம் அது. இது யூதருடைய கல்லறை. இப்போ பார்க்குற பாருங்கள், எத்தனை கல்லறை பாருங்கள், கணக்கற்ற கல்லறை. இப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒளிவுமலையிலேருந்து எருசலேமை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அங்கங்கே இடது பக்கம் வலது பக்கம்லாம் அந்த ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கங்கே ஒளிவு மரங்கள் இருக்கிறத பார்க்குறோம். அதே தான் இங்கே கோல்டன் கேட்டு, கிழக்கு கேட்டு, கோல்டன் கேட்டு, அலங்கார வாசல்னு சொல்கிறோம்ல, அதுதான் இங்கே அடைச்சிருக்கு பாருங்கள். இங்கே பார்க்குறது அந்த எருசலேமுடைய கிழக்கு சுவர் ஒரு கேட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு செவரம் ஒயிட் கிழக்கு வாசல், அதை கிழக்கு வாசல் அல்லது அலங்கார வாசல், கோல்டன் கேட் என்று அழைப்பார்கள். அந்த இடத்த இங்கே ஒளிவுமலையிலேருந்து நம்ம பார்க்குறோம். அது அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அதை அடைத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ பார்க்குறது அப்சலோம் டூம், அப்சலோம் கல்லறை. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தாவீது ராஜாவுடைய மகன் அப்சலோம் இருந்தார்ல கல்லறை. கெத்செமனே தோட்டம் வந்துட்டோம். இப்போ கெத்செமனே தோட்டத்துக்கிட்ட தான் நம்ம இருக்கிறோம். அங்கே இருக்கிற ஒளிவு மரங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். இது கெத்செமனே தோட்டம், பெரிய பெரிய ஒளிவு மரங்கள். இது கெத்செமனே தோட்டம். இயேசு முழங்காலில் நின்று ஜெபித்த இடம். மோங்குப்புற விழுந்து ஜெபித்தார். இரத்தத்தை வேர்வையாக சிந்தி ஜெபித்தார். பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார். கண்ணீரோடு ஜெபித்தார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அடியான் நிற்கிறேன் பாருங்கள். அருளப்பன் தான் இங்கே நிற்கிறாரு. நான் தான் இங்கே நிற்கிறேன் பாருங்கள். இதான் கெத்செமனே தோட்டம் பாருங்க. இதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராமலும் ஜெபித்த இடம். கெத்செமனே தோட்டம் சிலுவையில் அறையப்பட்டு கைது செய்யப்படும் முன்னாள் இயேசு கிறிஸ்து இந்த தோட்டத்தில் தான் கைது செய்யப்பட்டிருக்கா. இதான் கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டத்தில் தான் நீ நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பாருங்கள். கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டம்னா எண்ணெயாட்டு செக்குன்னு அர்த்தம். பாருங்கள், பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒளிவு மரத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மரம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்ததாக நிதானிக்கப்படுகிறது. பழங்காலத்து ஒளிவு மரம். இந்த இடத்துலலாம் இயேசு அமர்ந்திருப்பார் என்று நம்பப்படுகிறது. 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒளிவு மரம் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பெரிய மரமாக இருக்குது பாருங்களேன். அந்த மரம் தான் இப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆலயம். கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிற ஆலயத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு பேர் ஆல் நேஷன் சர்ச்சின்னு பேர். தமிழில் சர்வதேசத்தாரின் ஆலயம் என்று பெயர். இது ஒளியமலையினுடைய அடிவாரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் அருகில் இருக்கிற ஆலயம் ஆல் நேஷன் சர்ச். சர்வதேசத்தாரின் ஆலயத்துக்கு உள்ளே தான் நின்று கொண்டிருக்கிறோம். உள்பகுதியில தான் நின்று கொண்டிருக்கிறோம். வேர்வையோடு சென்று ஜெபித்த காட்சி தான் அங்கே ஆலயத்துடைய முன்பகுதியில பொறிக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அப்படியே இயேசு ஜெபிக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இதுதான் அந்த ஆல் நேஷன் சர்ச், சர்வதேசத்தாரின் அங்கே ஃபாதர். ரஷ்ய மக்கள் ஆராதிக்கிற ஒரு இடமா இப்பொழுது இருக்கிறது. அங்கே பாருங்க, இயேசு காட்டி கொடுத்த காட்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாசு போய் இயேசுவை காட்டி கொடுக்கிற காட்சி, அந்த காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இயேசுவை கைது செய்வதற்கு அங்கே ரெடியாக இருக்கிறார்கள். அந்த ஒளிவு மரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளிவு மரத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பார்க்க சந்தோஷமா இருக்கிறது. இயேசுவை நேரடியாக பார்த்தது போலவே இருக்கிறது. பழங்காலத்து மரம், 4000 வருஷம் மரம்னா இங்க உள்ள வழிகாட்டி சொல்றாரு அவ்வளவு இருக்கும் என்று. ரொம்ப உயரம்லாம் இல்லை மரம், ஒரு 4-5-10 ஆள் உயரம் தான் இருக்கு அந்த மரம். பழங்காலத்து மரம். பாருங்க, இயேசு ஜெபிக்கும் போது தூதன் தேற்றினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அந்த இயேசு ஜெபிக்கும் போது தூதன் தேற்றின காட்சி அங்க பாருங்க, முழங்கால் நின்று ஜெபிக்கிற காட்சியை பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்துல தான் இருக்கிறோம். ஒரு காட்சி பாருங்க, ஒரு கல்லுல கை வைத்து அங்க ஜெபிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அந்த இடத்துலதான் அவர் ஜெபித்திருக்கிறார். கல்லறி தூரம் போய் அப்புறம் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் அல்லவா.
இயேசு காலத்தில் இயேசு ஜெபித்த போது இருந்த மரம் 8 மரம் இப்பொழுது இங்கே இருக்கிறது. இந்த மரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல ஜெபிக்க வேண்டும். பாருங்க, இப்ப நம்ம பார்க்கிற இடம் புனித மரியாளுடைய கல்லறை. இதுல அவருடைய புனித மரியாள், கெசுமன தோட்டம் எல்லாம் பக்கத்துலதான் இருக்கிறது. இப்ப பாருங்க, புனித மரியாளுடைய கல்லறைக்குள்ள நம்ம வந்துட்டோம். அங்க அவருடைய குடும்பத்தார், புனித யோசேப்பு, அவருடைய குமாரர்கள் எல்லாருடைய கல்லறையும் இந்த மரியாளுடைய கல்லறைக்குள்ளதான் இருக்கிறது. அது ஒரு ஆலயமாக இருக்கிறது. அதற்குள்ளதான் புனித மரியாளுடைய குடும்பத்தார் அனைவரும் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. ஜென்மரிஸ் டூம் கல்லறை என்று சொல்லுவார்கள். இப்ப அந்த கல்லறையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புனித மரியாளுடைய கல்லறைக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். அங்குள்ள காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மரியாள் அடக்கம் செய்யப்பட்ட இடம். அது ஒரு ஆலயமாக இப்பொழுது இருக்கிறது. புனித மரியாளுடைய கல்லறையுடைய உட்பகுதியில் நாம் இருக்கிறோம். இதுவும் கெத்செமனே தோட்டத்துக்கு அருகில் தான் இருக்கிறது. அங்கே அநேகர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேக காட்சிகள் அங்கே படங்களாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. புனித மரியாளுடைய கல்லறை, குடும்பத்தார் அடக்கம் செய்யப்பட்ட இடம். ஜென்மரிஸ் டூம் பாருங்க, மரியாளுடைய ஸ்டேச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. சீசர்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறது போல இருக்கிறது. அந்த காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புனித மரியாளுடைய கல்லறையில தான் நாம் இருக்கிறோம். இப்பொழுது எருசலேம் காட்சிகளை, ஒளியமலையிலிருந்து எருசலேமை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். வெளியில எருசலேமை, மேற்கே இருக்க எருசலேமை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளியமலையிலிருந்து அந்த எருசலேம் மதில் சுவர் எல்லாம் பாருங்கள். இந்த சர்வதேசத்தின் ஆலயத்திலே முன்னாடி வேலை நடந்து கொண்டிருக்கு. சில மரப்புகள் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் மேற்கு பார்த்த ஆலயம், எருசலேமை நோக்கி இருக்கிறது. அங்கே சில வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் ரெவரண்ட் பாஸ்டர் அருளப்பன் என்ற அருள்தாஸ், மிரக்கல் ஜீசஸ் சர்ச், ஐயலூர், திண்டுக்கல் மாவட்டம், 624 801, செல் நம்பர் 999 426 1270. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 3வது செய்தியும் வரும் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.